எப்பொழுதோ சன்ரைஸ் செய்திகள் திங்களுக்கானதும் நேற்றைய நாளுக்கான செய்திகளும் வருகின்றது. சிவாஜி எப்படி புத்தவரை போட்டுட்டீங்களா? இருக்கு, செய்தியை தொடர்ந்து போடுறேன். ஆ நேற்றைய நாளுக்கான செய்திகள், அதாவது 19ஆம் தேதி 8ஆம் மாதத்துக்கான செய்திகளுடன் செவ்வாய்க்கிழமையான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலில், பின்பு நகுலபதி திலத்தவன் அவர்கள் வர காத்திருக்கின்றார்கள். உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். யாழ்ப்பாணம் தவிர ஏனைய இடங்களில் ஹர்த்தால் நேற்றைய தினம் வெற்றி அளித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் என்ன நடக்குது பாருங்க வாரம், ஏதாவது ஒன்று பண்ண ஏதாவது ஒன்று வரும். அப்படி பாருங்க வாரம். சவுண்ட் நோ. கொண்டையுமே காணும். பாருங்க வாரன். சவுண்டை போட எடுக்க இது நண்டுட்டுது. ஏன் சொன்னவர்கள் லோ பண்ணுங்கோ. அவர்களுடைய சத்தம் பெறுது பாருங்க, பார்க்குறேன். செய்தி ஓகே. ஓகே, நன்றி. வாங்க. யாழ்ப்பாணம் தவிர ஏனைய இடங்களில் ஹர்த்தால் நேற்றைய தினம் வெற்றி அளித்துள்ள சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். யாழ்ப்பாணம் தவிர ஏனைய இடங்களில் ஹர்த்தால் நேற்றைய தினம் வெற்றி அளித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன், தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவத்தினரை அகற்றுமாறு கோரிக்கையை முன்வைத்து ஹர்த்தால் தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. அதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெரும்பாலான இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருப்பதாக, யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் நகர் பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தது, அதனால் ஆதரவு வழங்காதது மனவருத்தத்துக்குரியது என்றும், வடக்கு கிழக்கு முழுவதும் மக்களை ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழரசு கட்சி இருப்பதாக, அந்த வகையில் நாம் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம் என வெற்றி தந்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றனர். கற்பட்டி நகரகாவலர் பிரிவுக்கு உட்பட்ட கந்தகுடால் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கற்பட்டி நகர் காவலர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிரம ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். துணை ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணி வேட்பாளரான CB ராதாகிருஷ்ணனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் யாரை நிறுத்துவதென இனி கூட்டணி கட்சிகளின் தலைவர் நேற்றைய தினம் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதே நேரத்தில் ராஜ்யசபா அதிமுக தலைவர் திருச்சி சிவா அல்லது இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகிய இருவரில் ஒருவர் களமிறங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு 21ஆம் தேதியுடன் மனு தாக்குதல் நிறைவடைகின்றது. மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா கவர்னராக உள்ள தமிழகத்தை சேர்ந்த CB ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மதுரை பாரப்பட்டியில் கூடுவோம், தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் என தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை மதுரை மாநாடு குறித்து 2வது கடிதம். இது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசியல் இயக்கமான மீதான தமிழக மக்களின் பேரின்ப பேத ஆதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறது. நமது கனவு நனவாக இலக்கை எட்டி புரட்டி போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து கப்பலில் இலங்கைக்கு செல்லும் பயணிகளுக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கை தங்குவதற்கு
சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பயண செலவு என அனைத்தையும் சிறப்பு சலுகையாக 9,999 இந்திய ரூபாயாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் 2 ஆசிரியர்களுக்கு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படும் என கப்பல் நிறுவன உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் நடந்த உச்சி மாநாட்டில் ஒரே மேசையில் டொனால்ட் ட்ரம்ப், விளாடிமிர் புட்டின் மற்றும் வொலாதிமிர் செலன்ஸ்கியை சந்திக்க வைத்து வெற்றி பெற்ற பின் அந்த விவாதங்களில் ஐரோப்பிய நாடுகளும் சேர்க்கப்பட வேண்டும் என கோரியிருந்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குறித்து ஜனாதிபதி மெக்ரோன் அரக்கன் என அர்த்தமாகும் விதத்தில் விளத்துள்ளார். அவரது வார்த்தை பிரயோகங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏர் பிரான்ஸ் விமானத்தில் வைத்து பணிப்பெண் மீது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தை அடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கனடாவில் வான்கூவர் தீவில் கடற்கரையில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினம் சுமார் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக எந்தவித சேதமும் பதிவாகவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான கொடூர தாக்குதலை புட்டின் நிறுத்தும் வரை ரஷ்யா மீது மேலும் பல பொருளாதார தடைகளை நாங்கள் விதிப்போம். அவை ரஷ்ய பொருளாதாரத்துக்கும் மக்களுக்கும் தண்டனையாக அமைந்திருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க சட்டத்தை மீறியதாலும் அதில் அதிக காலம் நாட்டில் தங்கியிருப்பதாலும் 6000க்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்து வருகின்றார். இதன்படி ஒரு பகுதியாக சனிக்கிழமை அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புடினை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்திருக்கிறார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 17 ஆண்டுகளை நிறைவு செய்தது குறித்து ஒரு பார்வை வந்திருக்கின்றது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 17 ஆண்டுகளை நிறைவு செய்தது பெருமைக்குரியது என்றும், அப்போது முதல் துடுப்பாட்ட வீரராக கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறிய கோலி இந்திய கிரிக்கெட் அணியின் ரன் மெஷின் என்று கூறும் அளவுக்கு வேகமாக ஓட்டங்களை குவித்தார். கொடுக்காம அணிக்கு எதிரான படு தோல்வியால் நட்சத்திர வீரர் நெய்மர் கதறி அழுத ஒளிநாடால் வைரஸ் ஆகியுள்ளது. பிரேசில் கால்பந்து நட்சத்திரம் நெய்மர் சாண்டோஸ் கிளப் அணியில் விளையாடி வருகின்றார். சரி ஏ தொடரின் போட்டி ஒன்றில் வாஸ்கோடகாமா அணியை சாண்டோஸ் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள தென்னாப்பிரிக்கா அணி 3 நாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது. இதில் T20 போட்டிகளில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி T20 தொடரை கைப்பற்றி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம். செய்தி வாரம் 617. மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 229 நகுலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்தி. டென்மார்க்கில் இப்போது தொடருந்து 2 ஒன்றுடன் ஒன்று மோதி பெரிய விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. டென்மார்க்கின் தலைநகரமான கோப்பன்ஹேகனில் இருந்து சுவன்போக்கை நோக்கி வந்த தொடருந்து 15/8 அன்று வெள்ளி அன்று விவசாய ட்ரக் தொடருந்துடன் மோதியதில் 60 வயதான பெண் ஒருவர் மரணித்திருக்கிறார். மேலும் 27 பயணிகள் காயமுற்று வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். இதனால் அந்த பாதையால் செல்லும் தொடருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக டிஎஸ்பி அதாவது ரயில்வே ஆபரேட்டர் தெரிவித்திருக்கிறார். டென்மார்க்கில் ஈரானிய தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய நிதியில் டென்மார்க் தலைநகரம் கோப்பன்ஹேகனில் அலி மசூதி கட்டப்பட்டு இருப்பதாகவும் இது டென்மார்க்கின் மிக பெரிய மையங்களில் ஒன்றாகும். இது கோப்பன்ஹேகனில் கட்டப்பட்டது என்று டெனிஸ் செய்தித்தாள் வெளியிட்டு இருக்கிறது. ஈரானிய மக்கள் இதற்காக நன்கொடையாக 1 மில்லியன் குரோனங்களை வழங்கி இருப்பதாகவும் அந்த டெனிஸ் பத்திரிகை தெரிவிக்கிறது.
தொடர்வது இங்கிலாந்து செய்திகள். இங்கிலாந்தில் இப்போது வயதான பெண்மணியான 97 வயதானவர் வட அயர்லாந்தை சேர்ந்த கிரேஸ் செம்பர் என்பவர் பூங்கா ஓட்டம், அதாவது பார்க் ரன் ஓட்டத்தில் வீர சாதனை செய்திருக்கிறார். அவர் இப்போது 5 கிலோமீட்டர் ஓட்டத்தினை வென்று அவர் பல சாதனைகளை பெற்றவராக இப்போது பிரபலியமாக வந்திருக்கிறார். பிரித்தானியாவில் தொற்று நோய் கண்டுபிடிப்பு, அதாவது 73 பேருக்கு சிக்குன்குனியா நோய் கண்டறியப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் வியட்நாமிய உணவகம் ஒன்றில் ஆட்டிறைச்சிக்கு பதிலாக நாய் இறைச்சி விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அந்த உணவகம் தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கிறது. இங்கிலாந்தில் புதிய விதிமுறைகள், அதாவது பேருந்தில் பயணம் செய்வதற்காக இலவச பாசினை எடுப்பதற்கு புதிய விதிமுறைகள் 2025 ஆண்டு அந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் மூத்த குடிமக்கள் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னர் 60 வயதாகும் போது இந்த இலவச பயண பாஸை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது புதிய விதிமுறைகள் அதில் ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அந்த விதிமுறைகளை வாசித்து விதிகளை பின்பற்றுமாறு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 2023 ஆண்டு 2024 ஆண்டில் 60 வயதுக்கான இலவச பஸ் பாஸ்களை பெற்றதினால் அரசாங்கத்துக்கு சுமார் 84 மில்லியன் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியாக TfL தெரிவித்திருக்கிறது. 14/8 அன்று பிரிட்டன் பிரின்சஸ், அதாவது இளவரசி அனா 75 வயது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்களும் அவரது மனைவியாரும் தேசிய நினைவு சேவையில் கலந்து கொண்டனர். கடந்த வெள்ளியன்று 80ஆம் ஆண்டு விஜே தினத்தில் அந்த விழாவில் கலந்து கொண்டு நாடு முழுவதிலும் 2ஆம் உலகப் போரில் முடிவு நாளை நினைவு கூர்ந்தனர். வேல்ஸ் இளவரசி வில்லியம் கேட் அவர்களும் வின்சிஸ்டரின் ஒரு நிரந்தர வீட்டுக்கு மாற இருக்கிறார்கள். அனைத்து புதுப்பிக்கல்களுக்கும் அதற்குரிய நிதியை அளிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதுவரை புற்றுநோயினாலும் ராணி இறந்ததன் மறைவாலும் பல சோகத்தில் இருந்த அவர்கள் புதிய தொடக்கத்தை தேடுகிறார்கள் என்று மான்செஸ்டர் ஈவினிங் நியூஸ் தெரிவிக்கிறது. அதாவது மான்செஸ்டரின் மாலை நேர நியூஸ், அதாவது செய்தி தெரிவிக்கிறது. 2025 ஆண்டு இங்கிலாந்தில் ஓய்வூதியம் பெறுவோர்கள் புதிய மாற்றங்கள் வர உள்ளன. அவர்களுக்கு மாநில ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பதில் அரசாங்கம் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியது. பிரித்தானியாவில் ஆற்றில் விழுந்த 3 தேடும் பணியில் மீட்பு படையினர் அவர்கள் தேடி 2 கண்டுபிடித்து அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் ஒருவரை காணாது தொடர்ந்து தேடி வருகிறார்கள். இங்கிலாந்து அரசாங்கம் இப்போது அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இலவசமான தொலைக்காட்சி உரிமம் கிடைக்க என்பதை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது 1 மில்லியனுக்கு மேலானவர்கள் நன்மை அடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 2 செய்தி வாசிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நகுலவதி திலத்தவன் அவர்கள் 18ஆம் தேதிக்கான செய்திகளுடன், திங்களுக்கான செய்திகளுடனும் நேற்றைய செவ்வாய்க்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்களும் இணைந்திருந்தார்கள். நன்றி. அவர்களோட செய்தி வாரங்கள் எத்தனைன்னு சொல்லுங்கள், 2 பேரையும் பார்த்தவர்கள்.
நான் கவனிக்கவில்லை வாணி. நானும் செய்தியைத்தான் செய்தியைத்தான் மேலோட்டமாக கேட்டேன். கேட்டுக்கொண்டேன், அந்த வாரத்தை கவனிக்கவில்லை. சரி, நானும் செய்தியை கேட்டேன், வாரத்தை கவனிக்கேன். வார்த்தை கவனிக்கல. விசேஷ வாரங்களா வாணி? அது என்னவோ வாரம் ஆ, அவ்வளோதான். தெரியல. சரி சரி. தேர்ந்தவர்கள் 617, இவர் நகுலவதி அக்கா 229. சரி சரி, ஒரு முறை அவர்கள் செய்திகள் பக்கமாக சொல்லுங்க. ஆமா, செல்வி நித்யானந்தன் அவர்களுடைய செய்திக்கும் நகுடவதி அவர்களுடைய செய்தியையும் கேட்டுக்கொண்டேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள் வாணி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நானும் நேற்றைய செய்திகளை இன்றைய தந்ததுக்கு நன்றி. செல்வி நித்யானந்தனுக்கும் நவலதி தில்லத்தவர்களுக்கும் ரெண்டு பேரும் நல்ல செய்திகளை தந்திருந்தார், அறிக்கக்கூடியதாக இருந்த வாழ்த்துக்கள் அவர்கள். நன்றி, வணக்கம். லண்டன் நேரம் 10:15 தானே மரபு கவி என்று நினைக்கிறேன். இலக்கியம் இருக்கு. சரி, என்னென்றால் இருக்குது 10:15 மரபு கவி. இதில் வந்து இப்போ அறிஞ்ச செய்தி வந்து இப்போ லண்டனில் வந்து இங்கிலாண்டில் எனக்கு தெரியலை, எல்லா நாடுமே எனக்கு தெரியாது. இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போவது தான் வழி அனுப்புறதுக்கு ஆக்கலை. அது இப்போ இலங்கை மாதிரி வரப்போகுதான். போகிறவர் மட்டும்தான் உள்ள போகலாமா? இலங்கையில இப்ப தடை செய்திருந்தோம். இல்லை, அது இப்போ சொல்லித்தாலும் சரி, டிக்கெட் எடுத்து தான் போகணும். துப்புரவா போயிடலாம். இப்ப ஒரு தரமே போயிடலாம். இல்லை, டிக்கெட் எடுத்து போகலாம் தானே, டிக்கெட் இருக்குது தானே. ஒரு டிக்கெட் எடுத்து அந்த ஹோலுக்குள்ள போய் இருக்கலாம். அதைத்தான் சொல்கிறேன், டிக்கெட் எடுத்து அதைத்தான் போகணும். இப்ப நிப்பாட்டி இருக்கணும் நினைக்கிறேன். ஏனண்டா இப்ப சொல்லி இருக்குது அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தினம் இலங்கையில போயிடாதுண்டு. ஆனா இங்க இதோட நின்று வந்தானே வாட்டி இதோட இல்லை உள்ளே போய் நீங்கள் இப்போ என்ன நடக்குன்ற போய் இலங்கைக்கு போகிறேன்னா 50 கிலோக்கு 60 கிலோ எடுத்து கொண்டு போவீங்க தானே. அப்போ ஹேண்ட்லக்கு ஜெட்டண்டா 10 செய்வீங்க தானே. அதை நீங்கள் என்ன செய்வீங்க, எடுத்து வச்சு படி வரட்ட கொடுத்துட்டு தானே அங்கே செக்இன் பண்ணி திரும்ப வந்து அதை எடுத்து வச்சுட்டு போடுறது. அப்படி நடக்கிறது அதுக்கும் தெரியல. ஆனால் இந்த நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல, அந்த டேட்டில் இருந்து டிக்கெட்டா அல்லது என்னன்னு தெரியல, ஆனால் போக முடியாதுன்னு செய்திகள் சொல்லியிருந்தார்கள். சில வழி டிக்கெட் ஆக்குவார், எல்லாம் காசு தானே இப்போ, அப்படி ஆக்குவார் தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் ட்ராப் பண்ணி போட்டு போக வேண்டியது தான், உள்ளுக்கு போயிடலாம் தான். அப்போ டிக்கெட்டாக இருக்கலாம். இல்ல வளமையா போயக்கடையவானி காசு 500 ரூபாய் கட்டித்தானே டிக்கெட் எடுத்தோம். நான் இலங்கையை சொல்ல இல்லக்கா, இங்க சொல்றேன், இங்க சொல்றேன், இங்கிலாந்து சொல்றேன், எனக்கு தெரியல மாட்டேன். இல்ல இலங்கையிலேயும் அது நீங்க சொல்றது இது என்னென்றால், இப்ப நான் அதை செய்தி எடுத்து போட்டு அது கொஞ்சம் வெட்டு ஈச்சுதண்டா போல அதுவும் போயிட்டது. என்னவென்றால் நிறைய பேர் போறதால வாணி போற பயணிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கு. அதான் இங்க அதான் ரீசன், மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி அது இடைஞ்சலா இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் எல்லாம் பயணிகளோட மற்றவர்கள் நிறைய பேர் போறதால இந்த பயணிகளோட பேக்குகளை கொண்டு போக அவர்களுக்கு இடைஞ்சல கன பேர் பிளைட்டை விட்டுட்டாரு. ஆமா, அதனால கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு ஏற்கனவே நான் நினைக்கிறேன் முன்னர் ஒரு தடவை கொரோனா நேரம் பண்ணி ஒருவரை ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவேன். இப்ப பயணிகள் அந்த வாசலோட தானே தள்ளி கொண்டு போய் தள்ளி கொண்டு போற அவர்களும் நிறைய பேர் தானே வாணி. ஒரு அடுக்கு 10 பேர் நிப்பாங்க. இப்ப வேன்ல தானே யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க போவோம். அப்ப எங்களோட சும்மா போற வேன்ட்டு கன பேர் தானே வர 1-2 பேருக்கு கனவேர் வந்து அவ்வளோ இல்ல நீங்க அங்கேயே நிக்கிறீங்க. அப்ப அங்க தெரியும் அது 500 ரூபாய். இப்ப எவ்வளவு உள்ளுக்கு வாரத்துக்குன்னா தெரியல. 500 ரூபாய் முதல் ஏதாவது 200-300 இருந்தாரு. 100 ரூபாய் பிறகு 150 இருந்தது. அந்த கொரோனா மூட்டம் மாறிவாணி அப்ப ஆனா உண்மையிலேயே இப்ப அங்க வந்து உள்ளுக்கு போயும் பிரயோசனம் இல்ல. ஏனண்டா அங்க நீங்க சாமானும் கொடுக்கல, அது கூடுனாலும். இப்போ இங்கே அப்படி இல்லை. இப்போ இங்கே நீங்கள் அந்த இதுலேயே கூடுனாலும் இவர்கிட்ட அனுப்பி போட்டு நாங்கள் வந்துடலாம். இப்போ அதுவும் இங்கே செய்ய முடியாது. சில டிக்கெட்டோ எனக்கு தெரியாது, அந்த கதை வரல. ஒருத்தர் சொன்னார், அதை கேட்டேன். நீ செய்திகள் மூலம் அறிஞ்சிட்டு தான் திரும்ப மற்றது சொல்லலாம். ஏன்னா முன்னர் வந்து அந்த பரியல் மாதிரி போட்ட கம்பிக்கு அதுவரையும் கிட்ட ஆக்கள் வரலாம். சாமான் நாங்கள் ஆக்கள் அதுகள் அந்த லகேஜுக்கு போடேக்களை வாணி ஆக்கள் கிட்ட வர அளவுக்கு முன்னர் விட்டார்கள். பிறகு அதுக்கு அங்கால வரையல. ஒரு அளவு கொஞ்சம் தூரம் வந்தா நாங்கள் தனியத்தான் அதுல போகலாம் ஒழிய மற்ற இடத்துக்கு வரையல தானே. இப்ப இனி அதுவும் கட்டுப்பாடுக்கு வந்திருக்கிறது.
வரையில எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கிறதால இப்போ அங்கே வரையில தானே அங்கே காதை கட்டி போட்டு போகணும் இல்லாட்டி தூக்கி போட்டு போகணுமா இருக்கு அவனுக்கு தெரியல. ஆமா ஆமா இங்கே கவுண்டர்லேயே சில நேரம் கூடிட்டு அது அடிச்சு முன்னர் தான் மணி இப்ப பேக்க பக்கத்துல வண்டிலுக்குள்ள வச்சுட்டோ பேக்கை இதண்டு போட்டு பக்கத்துல ஆள்கிட்ட அதால விரைக்குள்ள அந்த பேக்குக்கு சாமான வாங்கிட்டு வர வழக்கம் எல்லாமே இருந்தது. இப்ப அந்த சேட்டே இல்லை தான். ஆனால் இப்போ வேர்மிங்கமில் இருந்தால் போனவர் சொந்தக்கார பிள்ளை உண்டு ஊருக்கு போனவர் அப்போ சொன்னார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ ட்ரொலிக்கும் காசுன்னு சொன்னார். இங்கே ட்ரொலி 2 பவுண்ட்ஸை போட்டுட்டான் ஒரு ரூபா போட்டு தான் அங்கே செய்கிறார். அது ஜெர்மனில அப்படித்தானே மணி ஜெர்மனில முதல்ல 1-2 யூரோ போடும் போட்டுத்தான் இருக்கு. அப்போ அதுவும் உழைப்பா போச்சு இப்போ. ஆமா 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 எல்லாம் காசு நெதர்லாந்துல இல்லை இங்கே முதல் ஃப்ரீயாக இருந்தால் ஆனால் இப்போத்த நிலைமையை நான் சொல்ல மாட்டேன். 7 வருஷம் நான் அந்த பெரிய நாட்டுகளுக்கு போய் அது என்ன தெரிய இருக்கலாம் மாற்றம் இருக்கலாம். இல்ல இங்கும் மணி கொஞ்ச காலம் இருந்தது பிறகு இல்லை ட்ரொலிக்குள்ள காசை போட்டுட்டு அப்போ அவர்கள் தான் அந்த காசு. அதுவும் உண்டுக்கு நல்லது. ஏனென்றால் இப்ப ஃப்ரீயா ஒன்று என்ன சொல்றவங்க செய்கிறார்கள் லொரியல அதோட எடுத்து சாமான கொண்டு கண்டபடி வழியில தள்ளி விட்டுட்டு போறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு இதுக்கு தான் செய்யறார்கள் அறகுறையில காசண்டு சொன்னாவானி எடுத்துருவோம். இப்ப காசண்டா சில இடங்கள்ல அந்த இப்ப கடைகளில எல்லாம் நாங்கள் மற்ற கார்களோட அதை இல்ல நீங்க சொல்ற வர இப்ப சூப்பர் மார்க்கெட்ல நாங்க காசை €1 போட்டுட்டு எடுத்துட்டு ஷாப்பிங் செய்யறோம் திரும்ப அந்த காசை எடுக்கிறோம் பாரோம். இது அவர் சொன்னார் இல்ல அந்த காசை நீங்க போட்டுட்டு அந்த காசு உங்களுக்கு வராதான் அது மெஷின்ல நீங்க போட்டுட்டோம் அல்லது 2 பவுண்ட்ஸ் அப்போ என்னக்குள்ள எப்படி உழைக்கிறார்கள் ஐயா. நானும் ஒரு தடவை ஜெர்மனால ஒரு தடவையோ 2 தடவை அப்படி காசு கொடுத்து லொரி எடுத்து தான் வெளியில வந்தது. இங்கும் அப்படி 2 தரம் அப்படி செய்தது. இப்ப ஃப்ரீயா தான் எடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்தளவுல அது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன நல்லது காசு சும்மா கொடுத்து போட்டு வரதோ இல்ல காசு சும்மா கொடுக்கற இல்ல அது ஒன்று போனாலும் மாணி இப்ப அந்த கண்டபடி வழியில அந்த வண்டில்களை விட்டுட்டு போவாங்க அந்த அவர்கள் காசை ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒன்று செய்யலாம். இப்ப கடையில நாங்கள் அந்த ஒவ்வொரு கார்களோட ஜாயின் பண்ணினா அந்த காசு வரும் தானே. அப்படி ஏதும் ஒரு ஐட்டம் வச்சாங்கன்னா நல்லது. அது காசு இல்லையாமண்டார் இது பிரச்சனை இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் அது நாங்கள் எடுத்து போட்டு வர்றது தானே அது ஓகே. அப்படியெல்லாம் நாங்கள் அந்த பிளாஸ்டிக் காசு மாதிரி அதையும் போடலாம் தான். அந்த இது டோக்கன் கம்பெனி டோக்கன் தருவாங்க சொல்லுவார்கள் அதை போட்டுட்டு மறுக்கலாம். இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் வருகின்றதாக தகவல். சரி நன்றி. செய்திகளுக்கும் நன்றி. பல செய்திகள் வந்திருந்தது. டென்மார்க் இலங்கை எங்கள் செய்திகள் உட்பட தந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்வது தகவல் சிவாஜினியோடு ஓடி வரும் நேரம். இது யார் பக்கம் மியூசிக் இலக்கியம் இல்லையா இருக்கு. ஓகே வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 463. தூக்கமின்மை பிரச்சனையா? மெலடோனின் அளவை அதிகரிக்க என்ன செய்யலாம்? மங்கலான சிவப்பு ஒளி தரும் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். மூளையில் உள்ள ஒரு சிறிய சுரப்பி பீனியல் சுரப்பி. இது மெலடோனி என்ற ஹோமோனை சுரக்கின்றது. இந்த ஹோமோன் உடலின் சர்காடியன் ரித சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது. சர்காடியன் ரிதம் என்பது நமது மூளையில் உள்ள 24 மணி நேர உடல் இயக்க கடிகாரமாகும். எமது உறக்கம் விழிப்பு சுழற்சியை இது தீர்மானிக்கின்றது. நித்திரையை தூண்டும் ஹோர்மோன் என்று குறிப்பிடப்படுகின்றது. மெலடோனி இரவில் அதிக அளவிலும் பகலில் குறைந்த அளவிலும் சுரக்கின்றது. பீனியல் சுரப்பி கண்களில் உள்ள விழித்திரையில் இருந்து ஒளி இருட்டு பகல் இரவு சுழற்சியை பற்றிய தகவல்களை பெறுவதால் அதற்கேற்ப
மெலடோனியை வெளியிடுகின்றது. ஒளியை கண்டு அறிய முடியாத பார்வை திறன் அற்றவர்களுக்கு பொதுவாக பழக்கத்தின் வாயிலாக சர்காடியன் ரிதம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. மெலடோனின் அளவை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? இரவில் நீல நிற ஒளியை தவிர்த்து மங்கலான சிவப்பு ஒளி தரும் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். மெலடோனின் ஹோர்மோனை அதிகரிக்கும் உணவுகள் டூனா சத்து நிறைந்த மீன்கள், செடி பழம், வாழைப்பழம், முட்டை, பால், காளான் உணவுகள் போன்றவை மெலடோனியின் சுரப்பை அதிகரிக்கும். பிஸ்தாவில் உள்ள பிஸ்டாசிஸ் இயல்பாக மெலடோனின் அளவை அதிகரிக்கின்றது. இதை இரவில் தூங்குவதற்கு முன்பு சாப்பிட வேண்டும். மற்றும் பிஸ்தாக்களில் விட்டமின் B6 அதிகமாக உள்ளது. இது டிரிப்டோனை மெலடோனியாக மாற்ற உதவுகின்றது. ஆனால் வறுத்து சாப்பிடக்கூடாது. லாவெண்டரின் இனிமையான நறுமண சங்கு புஷ்பா மலர்கள் தூக்கத்தை மேம்படுத்தும் எனவும் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆகவே நாங்கள் ஆழ்ந்த தூக்கம், இரவில் நாங்கள் நல்ல தூக்கம் கொள்கின்றோம் என்றால் இந்த மெலடோனின் அளவு அதிகமாக இருக்கும் போது எங்களுக்கு ஆழ்ந்த தூக்கமும் அது குறைகிற பட்சத்தில் நித்திரையும் குறைவதாக நான் உங்களுக்கு ஒரு தகவலை தந்திருக்கின்றேன். அதில் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். மெலடோனின் செயற்பாடு என்ன என நான் தேடிய போதுதான் இவ்வளவு தகவல்களையும் எடுத்துக்கொண்டேன். அதில் லாவெண்டரின் என்றது எனக்கு என்னென்று தெரியவில்லை. நீங்கள் யாராவது தெரிந்தவர்கள் கூறிக்கொள்ளலாம். நறுமணமாக இருக்கக்கூடிய சங்கு புஷ்பா மலர்கள் இப்படியான இதுகள் கூட தெரிந்தவர்கள் நீங்களும் கூறிக்கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கூறிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர் படித்தது வணக்கம். சிவாஜி தந்திருந்தார் தகவல் 462. நன்றி, வணக்கம். சிவாஜினி சிறுசிறர் இன்றைக்கு 463வது ஆக்கமாக நித்திரை செய்வதை பற்றி சொல்லிக்கிட்டோம். ஆழ்ந்த நித்திரை கொள்ளணுமாமல் அதில் முக்கியமாக அந்த மெடோலிமி என்ற செல்ஸ் இயங்குறதுக்கு நாங்கள் அந்த சத்தான உணவுகளை சாப்பிடணும். முட்டை, பால், காளான் இப்படியான உணவுகளை வேறு 2 பொருள் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல நித்திரை கொள்ளலாம்னு. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த பெட்ரூமில் லைட் போட்டு தூங்குற பழக்கம்? ஒரு மெல்லிய லைட் நீங்கள் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுவீங்க? நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஆஃப் பண்ணுவீங்க. ஓகே. டேபிள் லேம்ப் வச்சிருப்பேன். நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம். எது டேபிள் லேம்ப்னு சொல்லி மேசை பக்கத்தில் டேபிள் லேம்ப் ஒரு டிம்மாக வச்சிருப்பார்கள் தான். இல்லாத சிலர் அவசரத்துக்கு தேவைக்கு தான் போடுறது. ஆனால் ஒரு சிலருக்கு அது சின்னதாக எரிஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொல்லாரு. பயமா இருக்கு. எனக்கு லைட்டே போற லைட்டும் தேவையில்லை. கேட்டினும் இழுத்து விட மாட்டேன். கேட்டின் வெளிச்சமே இருக்கு. சந்திரன் எல்லாம் சில வேளை தெரியும். புல்மூன் எல்லாம் ஜன்னலுக்குள்ளால அப்படியேதான் ஒன்று பகலும் அப்படியே இருக்கும், இரவும் அப்படியே இருக்கும். அது சம நேரத்துல விண்டர் நேரத்துல இல்ல விண்டருக்கேயும் அப்படி கடைசி வரையும் எப்பவும் அப்படித்தான். ஒரு நாளும் வெளிநாட்டுல கேட்டு நிறுத்து படக்கே இல்லை. சமன் நேரங்கள்ல வெளிச்சம் வந்துடும். உடனே வெளிச்சம் வரும். ஆனா அதையும் கே பண்றேன். தலையை மூடி போட்டு படக்கிறேன். மூடித்தான் அந்த என்ன இதால
மூடி போட்டு காவு பண்ணி போட்டு படுத்தா சரி. சட்டரால சும்மா இல்லை இந்த மாதிரி சம நேரம் நானும் நீங்கள் சொல்கிறது போல தானே 2 நாள் வைக்க தானே அப்போ விண்டோ எல்லாம் திறந்து விட்டுட்டு அப்படி தான் தூங்குனது. அப்புறம் காலையில் கொஞ்சம் கேட்டு எடுத்து விட்டுருவோம் வெளிச்சம் வர. அப்புறம் அது அப்புறம் எழும்பிடுவேன் நான் மற்றவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுவும் நல்லது தான். இல்லை சிலர் வாணி, நான் விட போகிறேன் ஆலயம் சென்று வாருங்க. இப்போதைய இல்ல வைத்தியசாலைக்கு. நன்றி, வணக்கம். அப்பாயின்மெண்ட் ஒன்று போகணும். சரி, நன்றி. வணக்கம். செய்திகள் சொன்னதற்கு, மற்றது இப்போது தகவல் நித்திரையை பற்றி சொன்னவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 619வது தகவல் நித்தியான செல்விന്റെ இந்த 229வது. நன்றி. வாழ்த்துக்கள். 619 அப்பா 29 ஆறு உங்களை 229 619 அப்படித்தான் சொன்னேன் நான். அவ திருப்பி கேட்டாதான். திருப்பி கேட்டேன்னா அப்ப சொல்லுங்க சரியா. கேள்வி கணையில் வரும், இது பாருங்க. சரி, நன்றி. சொல்லியாக்கா, நன்றி, வணக்கம். நன்றி 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 நகுலவதி. வாணி, அந்த நித்திர விழும் பொழுது நீங்க எழுதிங்க. நான் தாயகத்துல நிற்கும் பொழுது சாமி அறைகளை படுத்துவேன். அந்த சாமி பட லைட்டு எரிஞ்சு கொண்டிருக்கோம் எங்களோட வீட்டுல எங்கால அதற்கு அப்படியே போட்டு இருக்கிறது விருப்பம். அப்படியே தான் நான் நிப்பாடி போடுவேன். எனக்கு லைட் இருந்தா வாணி நித்திர வராது. ஆனா என் அம்மாவுக்கும் இந்த எங்களோட ரூமுக்குள்ளேயும் ஒவ்வொரு லைட்டு பட்டை கலர் லைட்டு எரிஞ்சு கொண்டுதான் இருக்கும் அதுக்குள்ள. ஆனா என் அம்மாவுக்கு நாங்க அது சின்ன லைட்டு விடிய விடிய அந்த ரூமுக்குள்ள முந்தி போட்டு போட்டு இருக்கிறோம். இப்ப அம்மா கிட்ட தானே படுத்திருக்கிறோம். அப்ப அதுல மற்ற லைட்டை போட்டு விட்டு லைட் பெரிய சும்மா சிடிக்குள்ள பக்கத்துல சாப்பாடு ரூம்ல இருக்கிற லைட்டு ஒரு நாளும் போட்டு விட்டுட்டு தான் படுக்கிறது. ஹோலுக்குள்ள அத போட்டு விட்டுட்டு உங்களுக்கு படுத்து. சரி, இங்க இங்க அப்படி ஆனா எனக்கு இங்க லைட்டு வெளிச்சம் இருந்ததுன்னா சில நிறுத்திட்டு அதுக்காக ஓப்பனி போட்டு தான் படுத்து. சிலருக்கு ஏதாவது அந்த கொரிடோர் லைட்டை போட்டு தூக்கம், அது பயம்தான் காரணம், பயம்தான் அது காரணம். மற்றது பெட்ரூம்லையும் சிலருக்கு அது நித்திர வராதுன்னு சொல்ல போட்டால், சிலருக்கு போடாட்டும் நித்திர வேண்டாம். அதுக்காக அந்த பெரிய லைட்டை போடுறது கை வச்சு போடுற அளவுக்கு பக்கத்துல இருக்குது. சும்மா டேபிள் லேம்பு அதுல பக்கத்துல இருக்குது. ஆனா எதுவும் அவசரம் பண்ணா டக்குன்னு போடுவேன். இல்ல அது கட்டாயம் தேவை. டேபிள் லேம்ப் பக்கத்துல ஒன்று வேணும். அது சிலர் அதை ஓன் ஆகிட்டே அதை சின்ன டிம்மில் வச்சிருப்பாரு, பெரிய வெளிச்சம் இல்லாம. அப்ப அது பலருக்கு அந்த பழக்கம் இருக்குது, சிலருக்கு இல்லை. நன்றி. நித்திரை குழம்புனா குழம்பு தான் சிலருக்கு. சிலர் சொல்லுவாரு நல்லா நித்திரை அடிக்கிறவன்ட்டு. தெரியல, எழும்புனா எழும்புனா தான் பழக்கத்துக்கு வந்துட்டு எல்லாம் பழக்கத்துக்கு வந்து அதுதான். இல்லை சிலர் சொல்லுவார்கள் தாங்கள் 3 மணிக்கு அதை இதை பார்த்து போட்டு 2-3 மணி படுத்தாலுமாம் பின்னரும் அந்த டைம் தான் அனுபவம். அவ்வளோக்கு நித்திர போகுமா? தம்பி மணி கொஞ்சம் லேட்டா நான் என்ன நேற்றெல்லாம் கொஞ்சம் 2-3 நாளா சொன்னேன் தானே உடம்பு ஒரு மாதிரி கிடந்தெல்லாம் நேற்றெல்லாம் 8:30க்கெல்லாம் நான் பெட்டுக்கு போட்டேன். நான் நித்திர கொள்ளையில பெட்டுக்கு போட்டேன் 8:30க்கு. அப்ப படியன் வந்து கேட்டேன், நம்ம வெள்ள என்ன படுத்துட்டீங்க 7ஆம கிடக்கொண்டே. இல்ல இல்ல நான் படுக்கிறேன்னு போட்டேன். ஆனா வேலையால வந்து செய்தியே மறந்து போனேன், எல்லாம் எடுத்து வச்சு போட்டு மறந்து போனேன் கொடுக்க. அப்ப நேரம் போட்டு 6:15க்கு பிறகுதான் பண்ணி நான் டேப் பண்ணி போட்டு கடை 2 போட்டு சாப்பிட்டுட்டு நான் போய் படுத்து போட்டேன். ஆனா அவர் வந்து தம்பி 12 மணி 11:50 அப்படி நான் வந்து படுக்கையிலேயே போன்றேன். இந்த படுக்க போடணுமான்னு சொல்லி போட்டு. ஆனா 5 மணிக்கு நான் போயக்குள்ள எழும்பி அவரும் எழும்பிடுவான். எழும்பி என்ன குடிக்கொண்டு வந்து விடுவாங்க. அப்ப வந்துடுவேன். ஆனா பிறகு சில நேரம் படுத்தாலும் முடியாது. சிலருக்கு அப்படி ஒரு கொடை நித்திரைன்றது ஒரு கொடை தானே. நன்றி. அது எப்படி வருமானு தெரியாது, சில நேரங்கள்ல தெரியாது யாருக்குமே. அப்படித்தான் தூக்கம் பண்றது அப்படியே இது கேட்கலையே நீங்க 2 கொண்டு அப்படியே நாங்க இதுலயே எப்படியே கேட்கலே தூங்கிடுவோம். ஆனா அவ சொன்ன மாதிரி அந்த சில சாப்பாடுகள் சில நேரங்கள்ல அது
சாப்பாடுகள் கூடினாலும் வரும் இல்லாட்டாலும் வரும். அந்த டயர்ட்னஸ்ல ஒன்று வரும். மற்றது கூடினாலும் அது சாப்பாட்டு மயக்கம் சொல்வார்கள். அதுல வரும் சில சாப்பாடுகளும் பொறுத்தும் இல்லாதான் சொல்றேன். சில சாப்பாடுகளையும் பொறுத்தும் இருக்கு. என்ன இரவுல சாப்பிட்றோம்ன்றதையும் பொறுத்து. இப்ப காலை சிலர் சொல்வார்கள் இந்த அப்பம் இருக்குத்தானே, பாலப்பம். அப்போ அதை வந்து காலையில் மத்தியானம் சாப்பிடக்கூடாதுன்னா தூக்கத்தன்மை வரும் ஊரில். அந்த புளிச்சி இதன்றதானே வந்துட்டு இப்போ கழிப்படுறேன். அது இப்போ காலையில் இப்போ விற்கிற இல்லையா, இரவில் தானே இப்போ விற்கிறேன். அப்படியெல்லாம் மாறிட்டுது. பழைய சோறு சாப்பிட்டாலும் முடியல, சில பழைய சோறு சாப்பிட்டாலும் அதெல்லாம் வேணா புளிப்புத்தன்மை தானே. சக்கரை புக்கை இருக்கு, அது சாப்பிட்டாலும் நித்திரம். அதைத்தான் எதையும் கூட சாப்பிட்டால் எதுவும் சொல்லுவார், தியக்குதான்னு சொல்லுவார், மொச்சிட்டு சொல்லுவார்கள் இருக்குமா, மொச்சிட்டு சொல்லி அறியாமல் நித்திரம். சிவாஜி